ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டுக்கான கட் ஆஃபும் எந்தெந்த இயரில் வேக்கன்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கு ப்ளஸ் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் என்ன கட் ஆஃப் இயர்லி கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன வேகன்சிஸ் இருந்திருக்கு, எப்படி வேகன்சிஸ் இருந்திருக்கு, ஸோ அது கட் ஆஃப் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ப்ரிலிம்ஸோடது தான். ஸோ நம்ம போட்டு இது பண்ணிக்க வேணாம். இது அவுட் ஆஃப் 100க்கு, ஓகேங்களா, அவுட் ஆஃப் 100. ஏன்னா ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம 100 மார்க்ஸ் தான் எழுத போகிறோம். ஸோ 100க்கு வேகன்சியை பொறுத்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. 2020 ஜென்ரலுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆல் புரிஞ்சுக்கோங்க. 2018 வரைக்குமே வேறு சிலபஸ் இருந்துச்சு, வேறு கட் ஆஃப் ஸ்டேட் எல்லாமே இருந்துச்சு. 2019 எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. பேங்கிங்கோட சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை லெவல் ஆகிடுச்சு, டஃப்னஸ் எல்லாமே. ஸோ அதிலிருந்து எல்லாமே கட் ஆஃப்ஸ் ஆகட்டும், வேகன்சிஸ் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் அப்படியே மாடரேட் லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஓகே, 2020 ஜென்ரலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 62ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ ஓபிசிக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த டைமில் 2020 ஓபிசிக்கும் 62 தான் வச்சுருந்துருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னாலும் 62 அண்ட் 59.5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த 5 விட்டுருக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா 0.5 ஃபெயில் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏன்னா பாஸ் பண்ணுறதுக்கு அந்த 0.5 நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அதனால் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் 393 வேகன்சி விட்டுருக்காங்க. அண்ட் பாண்டிச்சேரியில் 7 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக 400 வேகன்சி விட்டுருந்துருக்காங்க. எப்போனா 2020, ஓகேங்களா. இப்போ 2021 பார்த்தீங்க 0.25 தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க கட் ஆஃப். ஸோ இதில் 0.25 அப்படிங்கும்போது இங்கே ஒரு 60.5 அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை, என்னோட அனலைஸ் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 இருந்திருக்கலாம். இதில் 55 இருந்திருக்கலாம். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 21 வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 473 வேகன்சி விட்டுருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு ஒன்லி 2 வேகன்சி மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக 475 வேகன்சி 2021 விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு, ஓகேங்களா. ஸோ 2022க்கு வந்தோம் அப்படின்னா ஜென்ரலில் கட் ஆஃப் 62.25 25 மார்க்ஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓபிசியோடது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னா இங்கேருந்து 61.25 ஒரு 58 இருந்திருக்கலாம். இங்கே ஒரு 57 கூட இருந்திருக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த டைமில் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 355 வேக்கன்சி விட்டுருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு 7 வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் 2023க்கு வந்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 65.50 விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே நம்ம செக் பண்ணணும் வேகன்சி ஓரளவுக்கு இருக்கா இல்லை ரொம்பவுமே கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் கட் ஆஃப் தூக்கிடுவாங்க, இல்லை கட் ஆஃப் கொஞ்சம் வேகன்சி நிறைய இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டைம் 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 65.50 விட்டுருக்காங்க, ஓகேங்களா. கட் ஆஃபோட ஸ்கோரு அவுட் ஆஃப் 100க்கு, ஓகேங்களா. ஸோ இது ஓபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64 இருந்திருக்கலாம். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 62வும் இங்கே ஒரு 60யும் இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த டைமில் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கம்மி தான். தமிழ்நாட்டுக்கு 171ம் பாண்டிச்சேரிக்கு 4 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக 175 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் கட் ஆஃப் இங்கே ஜாஸ்திப்படுத்தியிருக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு, ஓகேங்களா. அடுத்தது 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. என்ன அப்படின்னா ஜென்ரலுக்கு ஒரு வேளை வேக்கன்சி கம்மியாச்சுன்னா கட் ஆஃப் தூக்கிடுவாங்க. ஸோ கட் ஆஃப் தூக்குனாங்கன்னா எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 69 இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஒரு 3 இயர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது
ப்ரீவியஸாக 20 ஆகட்டும், 21 ஆகட்டும், 22, 23. ஸோ இந்த இயர்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயரே 65 தான் ஜாஸ்தி படுத்திருக்காங்க 175க்கு. ஸோ நமக்கு இப்போ வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒருவேளை வேக்கன்சி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து கட் ஆஃப் தூக்குவாங்க. ஸோ அது ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 69 இருக்க சான்சஸ் இருக்குது. ஓபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மார்க்ஸ் அந்த மாதிரி கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 61 and 59 இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒருவேளை வேக்கன்சி ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் இயரோடதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலோடது பார்த்தீங்க அப்படின்னாலே நார்மலாக 60லேருந்து 65க்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு மீடியமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 63 எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து கம்மி பண்ணால் ஓபிசி 61 அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 50. ஸோ அந்த 60ங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா கிளர்க்கோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்லி 65 எடுத்தால் போதும், 60 எடுத்தால் போதும் அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா லைக் 62லேருந்து நமக்கு 61 ஆயிருக்கு, 62 ஆயிருக்கு, 65 ஆயிருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 65லேயே இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை 60 அபோவ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ வேக்கன்சி ஒரு வேளை ஏன்னா 300 பிரான்ச்சஸ் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐயோடதில். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த டைமில் வந்து வேக்கன்சி ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கட் ஆஃப் கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த 2 இதாகவே நம்ம திங்க் பண்ணவே வேண்டாம். ஸோ ஒன்லி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து 70 to 75 இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப். ஸோ இதைத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில். அதே மாதிரி தான் நான் மெயின்ஸுக்கும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த மெயின்ஸோட சிலபஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எது மெயினாக ஸ்கோரிங்க்கான டாபிக்ஸ் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்க வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு நம்ம கட் ஆஃப் வந்து எப்படி டிவைட் ஆகிருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளோட டார்கெட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் 70 to 75 ப்ளஸ் கொஷின் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அதுவுமே நம்ம மேனேஜ் பண்ணோம். ப்ளஸ் வேக்கன்சியை பொறுத்து தான் என்னன்னாலும் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் நம்ம அதை திங்க் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி 70 to 75 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். ஸோ